வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த முதியோர் இல்லத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்கே ஒரு தனியார் பள்ளியிலிருந்து ஒரு 80 மாணவர்களும் மாணவிகளும் வந்திருந்தாங்க. அவங்க அந்த முதியோர் இல்லத்துக்கு ஏதோ டொனேஷன் அப்புறம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு வந்திருந்தாங்க. ஒரு 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் அவங்க அங்கே டொனேஷன் கொடுத்தாங்க. அப்படி அவங்க கொடுத்த அந்த இடத்துல என்னை கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 முதியோர்கள் ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 14 வயது மதிக்கத்தக்க ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளாக இருந்தாங்க. இந்த 2 வயதையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சிறுமுகை ரோட்டரி என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே பேசும்போது எனக்கு ஒரு ஹைக்கூ கவிதை நினைவுக்கு வந்தது. அந்த முதியோர் இல்லத்தை போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த ஹைக்கூ கவிதை அப்போ தான் நான் படித்தப்போ ஏற்படுத்தின பாதிப்பை விட அங்கே சுற்றி பார்த்துட்டு வரும்போது அந்த கவிதை எனக்கு ஏற்படுத்திய பாதிப்பு அதிகம். முதியோர் இல்லம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னிங்கன்னா, பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது மனிதர்களை பார்த்து செல்லும் இடம். அவ்வளோதான். பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது மனிதர்களை பார்த்து செல்லும் இடம் முதியோர் இல்லம். இது படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் வலிச்சது. ஆனால் அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போய் அவங்களையெல்லாம் சந்தித்து பேசிட்டு வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த கவிதை என்னை ரொம்ப பாதிச்சது. அங்கே இருந்த ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார், தம்பி, நீங்கள் பேசின உங்களுடைய இந்த ஸ்பீச்சை, உங்களுடைய இந்த பேச்சை என்னுடைய மகனும் மகளும் கேட்டிருந்தாங்கன்னா எங்களை கொண்டு இங்கே சேர்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அறிவு வந்திருக்கும் அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு இன்னொரு ஹைக்கூ கவிதையினுடைய பொருள். தன் தாயையும் தந்தையையும் கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு சென்ற மகனுக்கு தெரியாது. தன் தாயையும் தந்தையையும் கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு சென்ற மகனுக்கு தெரியாது, அருகிலிருந்த அனாதை இல்லத்திலிருந்து தான் அவனை அவர்கள் தத்தெடுத்து வளர்த்தார்கள் என்று அப்படின்னு ஒரு வரி படிச்சிருக்கேன். இவ்வளவு தூரம் நம்முடைய சமுதாயத்திலே முதியோர்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வருகிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். எனவே இளைய சமுதாயத்தினருக்கு முதியோர்களை பாதுகாக்க வேண்டிய, பெற்றோர்களை குறிப்பாக பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இளைய சமுதாயத்திற்கு கருத்து சென்று சேர வேண்டும் என்றால் நாம் பள்ளிகளிலிருந்தே அந்த முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காப்போம் முதியோர்களை, மதிப்போம் பெற்றோர்களை. நன்றி.